திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருளுடைய கருணையினாலே ஞானசம்பந்தரை இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்குமாறு ஐயாவை வணங்கி வழிநடத்த வேண்டும் என்று கூறி அமைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. சிற்றம்பலம். போதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருமுறை ஆசிரியர்கள் யார வந்திருக்காங்களா? திருஞான சம்பந்தர் வாகி ராஜா வந்திருக்காங்க, பாடுங்க. பன்னிரு திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். சிவாய நம. திருஞான சம்பந்தர் வாசீகர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதர் மருவு புருண்டோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளா திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றிங்க ஐயா. இந்த திருமுறை ஆசிரியர்கள்ல 2வது பேர் சொன்னாங்க ஐயா, வாசீசரா வாகீசருங்களா ஐயா? வாகீசர், வாகேசர், வாகீசர். இப்போ படிப்பாங்க, சில பேர் வாகீசர் படிப்பாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவாயினம். வாழ்க வாழ்க. இப்போது நாம் திருமுறை தமிழோசையிலே 2ஆம் திருமுறையிலே இன்றைக்கு 41வது பதிகம். சாமி சார் இருக்காங்களா? இன்றைக்கு 41வது பதிகம் தானையா? திருச்சாய்க்காடு. பண் வந்து சீகாமரப்பண், இராப்பண் 3 என்று சொல்லி 37:30 41 நாழிகையில இரவு 9 to 10:30 மணிக்குள்ள நாதநாமக்கிரியை என்ற ராகத்திலே பாடக்கூடியது.
இது காவிரியுடைய வடகரையில அமைந்த 9வது தலம். சீர்காழி பூம்புகார் சாலையில இருக்கிறது. பெருமான் சாயாவனேஸ்வரர், அம்பாள் குயிலிலும் நன்மொழி அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 122. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சாய்க்காடு தலத்து இறைவன் மீது சம்பந்த பெருமான் அருளிய 2 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த தலத்து மீது அப்பர் புரான் அருளிய நேரிசை பதிகம் ஒன்றும் திருத்தாண்டா பதிகம் ஒன்றும் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த தலம் சென்ற சம்பந்தர் தனது சிவந்த கைகளை உச்சி மீது கூப்பி இந்த பதிகத்தை ஓதும் அடியார்கள் உடலும் மனமும் உருகும் வண்ணம் மண்புகார் என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார் என்று இடம் சுற்றி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே கூறுகின்றார். மான் இடம் தரித்தார் என்று காருகா வனத்து முனிவர்கள் ஏவிய மானை அடக்கி தனது இடது கையினில் பெருமான் ஏந்திய வீர செயல் இங்கே உணர்த்தப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். இடம் சுற்றி காட்டிய பெரிய புராண பாடல் வரிசையின் 122. வானளவு உயர்ந்த வாயில் உள்வளம் கொண்டு புக்கு தேனலர் கொன்றையார்தம் திருமுன்பு சென்று தாழ்ந்து மான்கிடம் தரித்தார் தம்மை போற்றுவார் மண்புகார் என்று ஊன் எலாம் உருக ஏற்றி உச்சி மேல் குவித்தார் செங்கை. திருச்சிற்றம்பலம். இத திருச்சாய்க்காட்டை வானுயர்ந்த திருக்கோயில் என்று சொல்லி அந்த கோயில் உள்ளே புகுந்து வலம் பெருமானுடைய திருமுன்னிலையிலே நின்று அவர் இந்த பதிகத்தை கையிலே உச்சி கைமேல் குவித்து ஏத்திய பாடல் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. மண் புகார் வான் புகுவர் மனமிளையார் பசியாலும் கண் புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் வெண்புகார் என வேண்டா வெண்மாட நடுவீதி தன் புகார் சாய்க்காட்டம் தலைவன் தாழ் சார்ந்தாரே. ஞான கரைக்கலமையார் கேட்ட இரவாத இன்ப அன்பாகிய நாம் மீண்டும் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படாமல் வானத்திலே போய் இறைவனுடைய திருவிழா மண்புகார் வான் புகுவர் மனமிளையார் பசியாலும் என்று பாடிய பாடல் என்று சித்தாந்த கொள்கையை உணர்த்திய பாடல். வாழ்க. பொய்க்காடே மறைந்துரையும் 2வது பாட்டு. சாமி செய்ய வாங்க. ஐயா இருக்கீங்களா சாமி செய்யா? வருதுங்க. பேய்காடே மறைந்துரைதல் புரிந்தானும் பூம்பூகா தாய்காடே பதியாக உடையானும் விடையானும் வாய்க்காடு முது மரமே இடமாக வந்தடைந்த பேய்காடல் புரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே வாய்க்காடு முது மரமே இடமாக வந்தடைந்த பேய்காடல் புரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே. சித்தம்பலம். பேய்கள் நடமாடும் சுடுகாடு என்ற வகையில இந்த சாய்க்காட்டை அவர் பாடியிருக்கிறார். பேய்க்காடல் புரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே, எல்லாருக்கும் பெரிய பெருமானாக அவர் திகழ்கிறார். 3வது பாட்டு. நீ நாளும் நன்னெஞ்சே. ஐயா நான் பாடிடுறேங்க ஐயா. பாடிட்டுங்களா ஐயா? நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டும் பெருமார்க்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. நீ நாளும் நன்னெஞ்சே, பெருமானை நாளும் நினைக்க வேண்டும். நினை கண்டவர் யார்? நினை பற்றி கேட்டவர்கள் உண்டு, கண்டவர்கள் இல்லை சொல்றவர்கள் கேட்டறியோமுனை கண்டறிவாரை என்று சொல்கிற அந்த மணிவாசருடைய பாடலை நினைவுபடுத்த பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. 4வது பாடல். கட்டலர்ந்த. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கட்டலர்த்த மலர் தூவி கை கொஞ்சம் போட்டுங்க.
சிவாய நம. சிவாய நம. யாரோ ஒருத்தர் மியூட். திருச்சிற்றம்பலம். ஐயா எக்கோ கேக்குதுங்களா? இல்ல சரியா பாடம். திருச்சிற்றம்பலம். ஐயா சாமி ஐயா எக்கோ வருதுங்க. ஐயா எல்லாருக்கும் மியூட் போட்டுருங்க. ஒருத்தர் விடாம மியூட் போடுங்க. ஐயா இப்ப மியூட் பாருங்க. இப்ப நல்லா இருக்கீங்கயா? அதான் ஒரே ஒரு ஆளுங்க முனுசாமி ஐயாவுக்கு மட்டும் போட்டோம்னா போதும், வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். கட்டலர்த்த மலர் தூவி கை தொழுமின் பொன்னியன்ற தட்டலர்த்த பூஞ்செருத்தே. கட்டலர்த்த மலர் தூவி கை தொழுமின் பொன்னியன்ற தட்டலர்த்த பூஞ்செருத்தி ஓங்கமர்ந்த தாய் பொழில்வாய். தட்டலர்த்த பூஞ்செருத்தி ஓங்கமர்ந்தாள் பொழில்வாய். மொட்டலர்த்த தடந்தாழை முருகுயிர்க்கும் காவிரி பூம் பட்டினத்து சாய்காட்டும் பரமேட்டி பாதமே. மொட்டலர்ந்த தடந்தாழை முருகுயிர்க்கும் காவிரி பூம்பட்டினத்து சாய்காட்டும் பரமேட்டி பாதமே. திருச்சிற்றம்பலம். கேக்குதுங்களா சாமசையா? கேக்குதுங்க. திருச்சாய்க்காடு என்பது காவிரிப்பும் பட்டினத்துக்கு அருகிலே உள்ளது. அங்கிற பரமேட்டியாகி அந்த பெருமான் இயற்கை அழகிலே செந்துருத்தி கோங்கமலிய மலர்களை கொண்டிருக்கிறான். அதை கொண்டு வழிபட வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க கோங்கன்ன கோய்மலையாள். வாங்க ராஜா ஐயா. கோங்கண்ண குவி முளையால் கொழும்பனை தோல் கொடியிடையை பாங்கென்ன வைத்துகந்தான் படர் சடை மேல் பால் மதியம் தாங்கி நான் பூம்புகார் சாய்பாட்டன் தாழ் நிழல் கீழ் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே. ஓங்கினார் என உரைக்கும் உலகமே. பணியுமாம் என்றும் பெருமை என்று பெருமானுடைய தாழ்நிழற்கு நாம் ஓங்கினால் நம்முடைய ஆன்மா ஈடேறும் என்ற வேலை ஓங்கினார் என உரைக்கும் உலகமே என்று சொல்கிறார். வாழ்க சாந்தாக நீரணிந்தான். சாந்தாக பல்லமையா சாந்தாக நீ அணிந்தான் சாய் காட்டான் காமான் முன் தேர்ந்தாக எரிகொள்வா செற்று கொண்டான் திருமுடி மேல் ஓய்ந்தார மதிசூடி ஒளி திகழும் மலைமகள் தோல் தோய்ந்தாக பாகமா உடையானும் விடையானே. தோய்ந்தானமாக ஆகும் பாகமா உடையானும் விடையானே. திருச்சிற்றம்பலம். சாந்தாக நீரணிந்தான் என்று சந்தனத்தையும் திருநீற்றையும் அணிந்திருக்கிற பெருமானாக சாய்க்கானை காட்டுகிறார். சாய்க்காட்டு பெருமானை காட்டுகிறார். வாழ்க மங்குல் தோய் மணிமாடன். சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். மங்கு தோய் மணி மாடம் மதித்தவழும் நெடுவீதி சங்கேலம் கரை பொருது திரை புலம்பும் சாய் காட்டான்
பொங்குல வரிவண்டின் இசை பாடும் மலர் கொன்றை தொங்கலான் அடியாக்கு சுவர்க்கங்கள் பொருளளவே தொங்கலாம் அடியாக்கும் சுவர்க்கங்கள் பொருளளவே. அப்ப பெருமானுடைய திருவடியுடன் கற்க சொர்க்கங்கள் எல்லாம் ஒரு பொருள் அல்ல. வெறும் சொர்க்கம் என்பது புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்கூடிய இடம். அதனால பெருமானுடைய திருவடி தான் நமக்கு பொருள் தவிர சொர்க்கங்கள் பொருள் அல்ல என்று சொல்கிறார். வாழ்க. தொடலறிய ஒரு கணையா. லலிதாம்மா வாங்க. சரி, பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. வாங்க. ஐயா 8 9ங்களா ஐயா? இது வந்து 8வது பாட்டுமா? சிவசிவா. தொடலறிய 8வது பாட்டு. தொடலறியது ஒரு கணையால் புறமூன்றும் எரி உண்ணு பட அரவத்து எழில் ஆரம் பூண்டான் பண்டரக்கனையும் பட அரவத்து எழிலாரம் பூண்டான் பண்டு அரக்கனையும் தடவரையால் தடவரை தோல் ஊன்றே நான் சாய்க்காட்டை இடவகையால் அடைவோம் என்று எண்ணுவார்க்கு இடரில்லையே. தடவரையால் தடவரை தோல் ஊன்றே நான் சாய்க்காட்டை இடவகையால் அடைவோம் என்று எண்ணுவார்க்கு இடரிலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சாய்க்காட்டை அடைவதற்கு எண்ணுதல், அப்படி அந்த எண்ணமே நமக்கு இடரை கெடுக்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வைய நீர் ஏற்றானும் 9வது பாடல். வாங்க பரிமளம்மா வாங்க. 9மா. வைய நீர் வைய நீரேற்றானும் மலருறையும் நான் முகனும் வைய நீரேற்றானும் மலருறையும் நான் முகனும் ஐயன் மாறிருக்கும் அளப்பரிதால் அவன் பெருமை தையலார் பட்டோவா தாய்க்காடும் பெருமானை தையலார் பட்டோவா தாய்க்காடும் பெருமானே தெய்வமா பேனாதார் எலிவுடைமை தேராமே தையலார் பட்டோவா தாய்க்காடும் பெருமானே தெய்வமா பேனாதார் எலியுடைமை தேராமே எலியுடைமை தேராமே. பெருமானுடைய பெருமையை பாடவும் ஆடவும் செய்ய வேண்டும். பாடலுக்கு உரியவர்கள் தையலார் என்ற பெண்களும் ஆடலுக்குரியவர் ஆண்கள் என்கும் சொல்கிறவாறு அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. குரங்காட்டு நால்விரலே. வந்தவாசி நண்பர்களேம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருச்சிற்றம்பலம். வாழ்க. குரங்காட்டும் நாள் வீரல் கோவணத்து கொலவி போய் அரங்காட்டும் சமணரும் சாக்கியரும் மலர்தூற்றும் திறம் காட்டல் கேளாதே தெளிவுடையீர் சென்றடைமின் புறம் காட்டில் ஆடலான் பூம்பூகார் சாய்க்காடே திறம் காட்டல் கேளாதே தெளிவுடையீர் சென்றடைமின் புறம் காட்டில் ஆடலான் பூம்பூகர் சாய்க்காடே. திருச்சாய்க்காட்டை அடைந்தால் மனம் தெளிவு பெறலாம் என்பதால தெளிவுடையீர் சென்றடைவின் பூம்புகார் சாய்க்காடு என்று கொடுக்கிறார். கடைசி திரு கடைக்காப்பு நொம்பைந்து புடைத்தொல்கு. திருச்சிற்றம்பலம் ஐயா. நொம்பை பைந்து புடைத்து ஒல்கு
நூபுரம் சேர்மெல்லடியார் அம்பத்தும் வரிக்கழலும் அறவும் செய் பூங்காழி சம்பந்தன் தமிழ் பகர்ந்த சாய் காட்டு பத்தினியும் பந்தம் என கருதி ஏத்துவார்க்கு இடர்கெடுமே சம்பந்தன் தமிழ் பகர்ந்து சாய் காட்டு பத்தினையும் எம்பந்தம் என கருதி ஏத்துவார்க்கு இடர்கெடுமே. திருச்சிற்றமையா. நம்முடைய இடர் கெட வேண்டுமானால் சம்பந்தனுடைய தமிழ் பாட வேண்டும் என்று ஞான தமிழ் இடரை கெடுக்கும் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க. அடுத்து 42வது திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம். இதுவும் சீகாமரப்பன் இராப்பண் 3 என்று 37 41 நாழிகள இரவு 9 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள நாதநாமக்கிரையிலே பாடக்கூடியது. இது காவிரி தென்கரையிலே 46வது பதிகமாக மயிலாடுதுறை புறையாடு சாலையில் உள்ளது. இங்கே உள்ள பெருமான் தான் தோன்றி அப்பர் என்றும் பெருமாட்டி வாழ் நடுங் கண்ணி என்றும் சொல்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 537. ஐயா சாம்பசிவயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே இடம் சுட்டி பாடிய பாடலின் வரிசையின் 537. திருச்சிற்றம்பலம். தக்க அந்த நர்மேவும் அப்பதியினில் தான் தோன்றி மாடத்து செக்கர்வார் தடை அன்னலை பணிந்திசை செந்தமிழ் தொடை பாடி மிக்க கோயில்கள் பிறவுடன் தொழுது போய் மீஞ்சோர் பணிந்தீட்டி பக்கம் பாரிடம் பரவ நின்று ஆடுவார் பாம்புர நகர் வந்து சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். அவ இங்க இருக்கிற பெருமான் தான் தோன்றி என்று சுயம்புவாக தோன்றியவர். இது திரு ஆக்குரமானே திருவை ஆக்கும் திருவாக்கூர் என்று சொல்லி சிவமயமான இடம். பெருமான் தானாக தோன்றி நமக்கு அருள் செய்கிறார் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. முதல் பாடல். அக்கிருந்த ஆரமும் ஆடரவும் ஆமையும் தொக்கிருந்த மார்பினான் தோளுடையான் வெண்ணேற்றான் புக்கிருந்த தொல்கோயில் பொய்யிலா மென்னெறிக்கே தக்கிருந்தான் அக்கூரில் தான் தோன்றி மாடமே. பொய்மை எதுவும் கலவாத மெய்மை நெறி சைவ நெறி என்பதை உணர்த்துகின்ற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது நீரற வார்சடையான். நீரார வார்சடையான். பாடட்டுமா ஐயா? பாட்டு இல்லையா? சிவாய நம்ம கேட்கலையா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. நீரார வாசடையான் நீருடையான் ஏருடையான் காரார்ப்பும் கொன்றையினான் காதலித்த தொல்கோயில் கூறாரால் வாய் நிறைய கொண்டையலே கோட்டகத்தில் தாராமல்கு ஆக்கூரின் தான் தோன்றி மாடமே. சிவாய நம. நன்றி. நீரார வார்சடையான் என்று அவன் கங்காதரனாகவும் நீருடைய ஏருடைய என்று அவன் விடையையே கொடியார்க்காக சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. வாழார்கண் சென்று வருவார். வாங்க கணபதி ஐயா வாங்க. 2:42 சிவாய நம. சிவாய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியார்களுக்காரும் நமஸ்காரம், வணக்கம். வாழார்கண் சென்றுவார் வாய் மாமலையன்றன் மணந்தை தோழாகும் பகமா புல்கினாதல் கோயில் வேளாளர் என்றவர்கள் பல்லன்மையான்
மிக்கிருக்கும் தாளர் கூறில் தான் தோன்றி மடமே வல்லன்மையான் மிக்கிருக்கும் தாளர் கூறில் தான் தோன்றி மடமே தான் தோன்றி மடமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா நன்றி ஐயா. சிவா ஐயா மீட் விடுங்க ஐயா. ஐயா நீங்க மீட் எடுத்துருங்க ஐயா. ஐயா நீங்க மீட் எடுத்துருங்க சாமி. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஐயா. அருள் ஐயா நீங்க மீட் எடுத்துருங்க. சிவராஜ் வேளாளர் என்றவர்கள் வண்ணன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்று அந்த தாளாண்மை என்ற அந்த தர்ம அறம் செய்யக்கூடிய வகையில் இருப்பவர்கள் வேளாளர்கள் என்பதை உயர்த்தி பாடுகிறார் என்று சொல்லி இந்த பாட்டை ரொம்ப நம்ம தர்மமுறையா ரொம்ப விரும்பி பாடுவார்கள். வேளாளர் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்று சொல்லக்கூடிய அந்த இது உழவர்களுக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மையும் அந்த இதுவும் வேற யாருக்கும் வராது. அவர்கள்தான் இந்த நாட்டிலே உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கொங்குசேர் தன் கொன்றை. வாங்கம்மா போரூர் செண்பகவல்லியம்மா வாங்கம்மா. கொங்கு சேர் தன் கொன்றை மாலை நான் கூற்றடர பொங்கினான் பொங்கொழி சேர் வெண்ணீற்றான் பூங்கோயில் அரங்கமாரோடும் அருமறைகள் ஐவேள்வி தங்கினாரா கூரில் தான் தோன்றி மாடமே அங்கம் மாரோடும் அருமறைகள் ஐவேள்வி தங்கினாரா கூரில் தான் தோன்றி மாடமே. நன்றி ஐயா. அங்கம் ஆரோடும் என்று நம்முடைய அங்கத்திலே இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை என்று அந்த 6 இடங்களிலே பெருமானை தங்க வைத்து அதன் மூலமாக அஞ்செழுத்து ஓதி ஐவகை வேள்வி செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிற பாடல். அங்கம் ஆரோடும் அருமறைகள் ஐவேள்வி. வாழ்க வாழ்க. அடுத்து வீங்கினார் ஆடரவம் 5வது பாட்டு. வாங்க சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். வீக்கினான் ஆடரவம் வீந்தழிந்தார் வெண்தலை என்று வெண்தலை என்பு ஆக்கினான் பல கலன்கள் ஆதரித்து பாகம் பெண் ஆக்கினான் தொல்காயில் ஆம்பலம் பூம் பொய்கை புடை தாக்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே ஆக்கினான் தொல்கோயில் ஆம்பலம் பூம் பொய்கை புடை தாக்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வெண்தலை என்பு ஆக்கினான் என்று பிரமனுடைய கபாலத்தை அவன் நம்முடைய யான் எனது என்ற செருக்கை நாம் அர்ப்பணிப்பதற்காக அதை ஆக்கினான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பன்னொழி சேர் நான்மறையான். குன்றத்தூர் உமாமா வாங்க. பன்னொலிசே நான் மறையான் பாடலினோடு ஆடலில் நான் கண்ணொலிசே நெற்றினான் கோயில் விண்ணொலிசேர் மாமதியம் தீண்டியன கால் வெண்பாடம் விண்ணொலிசேர் மாமதியம் தீண்டிய கால் வெண்மாடம் தன்னொலிசேர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே தன்னொலிசேர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. சுவாய் நம. திருச்சிற்றம்பலம். கண்ணொளியான் நெற்றியினான் என்று அவன் பெருமானுக்கு உரிய சிறப்பாகிய நெற்றிக் கண்ணை உயர்த்தி பாடுகிற பாடல். வாழ்க. வீங்கினார் மும்மதிலும். பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா. சிவாய நம ஐயா. நன்றி. வீங்கினார் மும்மதிலும் வில்பரையால் வெந்தவிய வாங்கினார் வானவர்கள் வந்திரஞ்சும் தொல்கோயில் வாங்கினார் நான் மறையோடு அரங்கம் பல கலைகள்
தாங்கி நாராக்கூரின் தான் தோன்றி மாடமே தாங்கி நாராக்கூரின் தான் தோன்றி மாடமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நான்மறையோடு ஆரங்கமாகிய பல்கலை என்பது நான்மறையாக அஞ்செழுத்தை 6 ஆதாரங்களிலே வைத்து பெருமானுடைய இறை ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து புருவனடுக்கு கொண்டு வந்த யோக நெறியை உணர்த்துகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு கண்ணெடு குன்றெடுத்தான். சென்னை செல்வம் அம்மா வாங்க. கல்நெடிய குன்றெடுத்தான் தோலடர கால் ஊன்றி இன்னருளால் ஆட்கொண்ட எம்பெருமான் தொல்கோயில் பொன்னடிக்கு நாள்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியாரா கூறில் தான் தோன்றி மாடமே பொன்னடிக்கு நாள்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியாரா கூறில் தான் தோன்றி மாடமே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பொன்னடிக்கு நாள்தோறும் பூவோடு நீர் சுமந்து பூசிக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நன்மையான் நாரணனும். 9வது பாட்டு தாமதம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்மையராம் நாரணனும் நான்முகனும் காண்பரிய தொன்மையான் தோற்றம் கேடில்லாதான் தொல்கோயில் இன்மையால் சென்றிறந்தார்க்கு இல்லை என்னாக்கும் தன்மையாரா கூறில் தான் தோன்றி மாடமே இன்னையார் சென்றிறந்தார்க்கு இல்லை என்னாது இந்துவக்கும் தன்மையாரா கூறில் தான் தோன்றி மாடமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இல்லையே என்னாது ஏற்பகைக்க முடியன் என்ற வகையிலே இங்கே ஆக்கூரில் இருக்கிற அந்த வாழும் அந்த அவர்களெல்லாம் வேளாளர்களாக இருந்து இல்லையே என்றாரு ஈத்துவக்கும் தன்மையினர் என்று பாடுகிறார். அங்க முதல்ல வேளாண்மையால் வள்ளன்மையால் மிக்கும் தாளாளர் என்று பாடினார். இங்க இல்லையே என்னாதவர்க்கு ஈந்தளிக்கும் தன்மையை அந்த வேளாளர் என்று அந்த வேளாளரை குறித்து பாடுகிறார். வாழ்க. நாம் உயரும் பொன்மை. 10வது பாட்டு வாங்க. திருச்சிற்றம்பலம். நாமரவு புன்மை நவிட்ட நமன் தேரர் பூமருவு கொன்றையினான் புக்கமரும் தொல்கோயில் சேர்மருவு பங்கயத்து செங்கழ் நீர் பைங்குவலை தாமருவும் மாகூரின் தான் தோன்றி மாடமே சேல்மருவு பங்கயத்து செங்கழ் நீர் பைங்குவலை தாமருவும் மாகூரின் தான் தோன்றி மாடமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. காவியனுடைய அந்த நீர் வளத்தினாலே அங்க பங்கயம் என்கிற தாமரை செங்கழ நீர் குவளை முதலிய மலர்கள் எல்லாம் பெருமானுடைய பூசைக்காக அங்கே விளைகின்றன என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஆடல் அமர்ந்தானே. லலிதா இருக்கீங்களா? பணப்பாக்கத்துல இருந்து வெளியே போயிருக்கேன் ஐயா. நமசிவாய ஐயா. சரி 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 சரி, நீங்க மீட் போட்டுக்குங்க. பரிமளமா வாங்க. ஆடலமர்ந்தானே ஆக்கூறிற்றான் தோன்றி ஆடலமர்ந்தானே ஆக்கூறிற்றான் தோன்றி மாடமர்ந்தானே மாடம் தன் காழி மாடம் அமர்ந்தானே மாடம் தன் காழி நாடகரீரசீர் ஞான சம்பந்தன் சொல் நாடகரீரசீர் ஞான சம்பந்தன் சொல் பாடலிவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே பாடலிவை
யாம் பாவமே. ஞான சம்பந்தனுடைய பாடலை சொல்வதற்கு பாவம் இல்லை என்று உறுதி கூறுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 43வது பதிகமாக திரு புள்ளிருக்கு வேலூர். இதை வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. இது இங்கேயும் சீகாமர பண்ணிலே 37 நாழிகையிலிருந்து 41 நாழிகை. இதற்கான நேரம் இரவு 9 மணிலிருந்து 10:30 மணி நேரம். ராகம் நாதராமக்கரி என்று சொல்லுவார்கள். இங்கே காவிரி வடகரையிலே 16வது தலமாக சீர்காழிக்கு தெற்கே அமைந்திருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில். இங்க இருக்கிற பெருமான் வைத்தியநாதர், அம்பா தையல் நாயகி. வாழ்க வாழ்க. இங்க இதற்கான பெரிய புராண பாடல் 288. ஐயா பட்டமாலம்மா படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்லுங்க. ஆமா கேட்டாங்க அவங்க. அம்மா இருக்காங்களா? இருக்கீங்களாம்மா? சிவபெருமானே. சாம்பசிவம் வந்துருங்க. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா நீங்க தான் பட்டமால. அடுத்த பதிகத்துல கலந்துக்கிறேன் ஐயா. சரிம்மா, நீங்க பஸ் பிடிச்சி வாங்க, பாத்துக்கலாம். நீங்க ஆமா ஐயா வாங்க ஐயா. ஐயா 286 தாங்க ஐயா. 88. சரிங்க. அங்கு நின்றேகி அப்பாங்கில் அரணார்மகில் கோயிலான எங்கனும் சென்றே பணிந்தே. ஐயா அதுல 286. அதான் போற்றிய காதல் பெருக. நன்றிங்க. போற்றிய காதல் பெருக புல்லிருக்கும் திருவேலூர் நாள் தடம் தோளுடை 3 நயன பிரான் கோயில் நன்னி ஏற்ற அன்பெய்த வணங்கி இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசனை சாட்டி அஞ்சொற்பதிகம் அணிந்தார். திருச்சிற்றம்பலம். போற்றிய காதல் பெருக புண்ணியனார் புண்ணிய திரு வேலூர் என்று சொல்லி காதலாலே போற்றி பாடிய பாடல் என்று சொல்வார்கள். முதல் பாடல் கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உறையுமிடம் தள்ளாய சம்பாதி சடாயன்பான் தாமிருவர் உள்ளானார் கரையனிடம் உள்ளிருக்கு வேளூரே. உள்ளானார் கரையனிடம் உள்ளிருக்கு வேளூரே. இங்க சம்பாதி சடாய் என்பவர்களும் வழிபட்ட இடம் என்று இதனை காட்டுகிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. 2வது தையலால் ஒரு பாகம். சாம்பசிவாங்க. தையலால் ஒரு பாகம் சடை மேலாளவலோடும் ஐயம் தேர்ந்துழல்வாரோர் அந்தனார் உறையுமிடம் மெய் சொல்லாராவணனை மேலோடிடலித்து பொய் சொல்லாதுயிர் போனான் புல்லிருக்கு வேலூரே. மெய் சொல்லாராவணனை மேலோடி ஈடலித்து பொய் சொல்லாதுயிர் போனான் புல்லிருக்கு வேலூரே. திருச்சிற்றம்பலம். அப்ப மெய் சொல்லாத ராவணன் என்று சொல்லி அந்த ராவணன் என்ன பண்ணான்? பெருமான் தன்னுடைய ஆணவத்தினால அந்த கைலாய மலை அசைத்தானே, அதை அடக்குவதற்காக அவனை அடர்த்தார், பின் அவனுக்கு அருளும் செய்தார் என்று சொல்கிற பாடல். வாழ்க. வாசனலம் செய்திமையோ. ஐயா பணப்பாக்க ஐயா வாங்க. வாசனலம் செய்திமையோர் நாள்தோறும் மலர் தூவ ஈசனம் பெருமானார் இனிதாக உறையும் இடம் யோசனை பேய் பூங்கொணர்ந்து அங்கொரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் உள்ளிருக்கும் வேளூரே.
பூசனை செய்து இனிதிருந்தான் உள்ளிருக்கும் வேடூரே. கம்பளம். பெருமானை பூக்கொணர்ந்து விடுவதற்காக யோசனை போய் பூக்கொணர்ந்து என்று நெடுந்தோறும் சென்று பூக்களை எல்லாம் பறித்து வந்து வழிபட்டவர். அப்படி வழிபட்டவர் சடாயு என்பவர் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாடல் மாகாயம் பெரியதொரு. மாகாயம் பெரியது ஒரு மானுரி தோல் உடையாடை ஏகாயம் இட்டுகந்த எரியாடி உறையுமிடம் ஆகாயம் தேரோடும் ராவணனை அமரின் கண் போகாமை போருது அழித்தான் புல் இருக்க வேலூரே. போகாமை பொருது அழித்தழித்தான் புல்லிருக்க வேலூரே. திருச்சிற்றம்பலம். ஆகாயம் தேரோடு என்று ஆகாசத்திலே தேரோட்டியவன் ராவணன். அவனை கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முனைந்தார். அவனுக்காக அடக்கவும் செய்தார், அவனை அதுக்கு அருளவும் செய்தார் என்று பெருமான் 2 வகையாகவும் நம்முடைய வினைக்கு ஏற்ப நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கீதத்தை மிக பாடும். கீதத்தை மிகைப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் பேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரானே. போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கும் வேலூரே. திருச்சிற்றம்பலம். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக என்று 5 எழுத்து ஓதி பெருமானை மணலிங்கத்தாலே வழிபட்டவன் அந்த சம்பாதியன் சடாய் என்ற இருவர்கள் பற்றி குறிப்பிடுகிறார். வாழ்க. திறங்கொண்ட அடியார் மேல். ஐயா நான் பாடுறேங்க ஐயா. திறம் கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே அறங்கொண்டு சிவந்தம் முறைத்த பிரமான் இருமிடம் மரங்கொண்டம் ராவணன் தன் வலி கருதி வந்தானை புறங்கண்ட சடையான் என்பான் புள்ளிருக்கு வேலூரே. சிவாய நம. ஆலமரத்தின் கிழந்து அறம்பொருள் வீடு என்பவன் 4 வகை பொருளை சொன்னான். அறம் கொண்ட சிவதன்மம் உரைத்தபுரான் என்று கல்லாலமரத்தின் கீழே அவன் சொன்ன அந்த சனகாதிமுடைய செய்தியை சொல்கிறார். வாழ்க. அத்தியினீர் உரிமூடி. 7வது பாட்டு. ஐயா உமா மகேஸ்வரி அம்மாவாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். அத்தியின் ஈர் உரிமுடி அழகாக அனல் ஏந்தி அத்தியின் ஈர் உரிமுடி அழகாக அனல் ஏந்தி பித்தரை போல பழி திரியும் பெருமானார் தேனும் இடம் பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி ஒன்ற வைத்து வந்தான் புள்ளிருக்கு வேலூரே. பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி ஒன்ற வைத்து வந்தான் புள்ளிருக்கு வேலூரே. சுவாயினம். திருச்சிற்றம்பலம். பக்தியால் பலகாலம் வழிபட்டால் நம்முடைய புத்தி ஒன்றுபடும் அப்படி என்று அந்த புத்தி ஒன்றுவதற்கான வழியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பண்ணொன்ற இசை பாடும். பரமேஸ்வரன் பண் ஒன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவும் இடம் எண்ணின்றி முக்கோடி வானால் அது உடையானை பொன் ஒன்ற பொருது அழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. எண்ணின்றி முக்கோடி வானால் அது உடையானை பொன் ஒன்ற பொருது அழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்று விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவமிடம். அப்ப அந்த மணிகண்டன் என்ற சொல் பெருமானை குறிக்கிற சொல். அத பல பேர் மணிகண்டன் ஐயப்பன் அதை மட்டுமே நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவன்தான் உண்மையான மணிகண்டன். ஏனால் அவன் கருநீல மிடற்றினன், அதனாலே அவனுக்கு மணிகண்டன் பேர். அது திருநீலகண்டத்தை நினைக்கிறது. அந்த பெருமானை நோக்கி நாம் பண்ணொன்ற இசை பாடினால், பண்ணொன்ற இசை என்பது நம்முடைய திருமுறைகள் தேவாரங்கள் தான். அதான் பண்ணமைப்பிலே நேர்படுது. அப்ப பண்ணொன்றன்னா அந்த என்ன பண்ணோம், அந்த பண்ண பயிலுதல் என்று வரும். இது சீகாமர பண்ணா, இது இந்தள பண்ணான்னு அந்த ஆராய்ச்சி இல்லை. தேவாரங்கள் இருக்கிற அந்த பண்கள் எந்த பண்ணா இருந்தாலும் நமக்கு எந்த வகையில வாய்த்தாலும் அந்த மனசு ஒன்றி பாட வேண்டும். அப்படி பாடினால், பண்ணொன்ற இசை பாடினால் அவன் மண்ணின்று விண் கொடுக்கும் மணிகண்டனாக திகழ்கிறான். நமக்கு இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகத்தில போய் நிரந்தர பேரின்பம் காண அருள் செய்கிறான் என்று தேவாரம் பாடினால் நமக்கு நிரந்தர இன்பம் கிடைக்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேதித்தார் புறம் ஒன்றும். வாங்க வந்தவாசி செண்பகம் வாங்க. திருச்சிற்றம்பலம். வேதித்தார் புறமொன்றும் வெங்கனையால் வெந்தவிய சாதித்த வில்லாலி கண்ணாலன் சாருமிடம் ஆதித்தன் மகன் என்ன அகஞால தவறோடும் போதித்த சடாயு என்பான் புள்ளிருக்கு வேலூரே. ஆதித்தன் மகன் என்ன அகஞான ஞாலத்தவரோடும் போதித்த சடாயு என்பான் புள்ளிருக்கு வேலூரே. திருச்சிற்றம்பலம். ஆதித்தன் என்கிற சூரியனுடைய மகனாக இருக்கிற சடாயு வழிபட்ட இடம் இந்த புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கடுத்து வரும் கங்கை தனை. 10வது பாட்டு. இல்லைங்களாம்மா, நீங்க அடியார் யாருன்னா பாக்குற சொல்லுங்க. ஐயா கிளம்பிட்டாருங்க ஐயா. சரிங்கம்மா. அடியார் யாருன்னு தெரியலையே. வந்துட்டேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வாங்க பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். கடுத்த வரும் கங்கை தனி, அந்த பாட்டு தானங்கய்யா? சிவசிவா. கடுத்து வரும் கங்கை தனி கமல் சடையுன் உண்டாடாமே தடுத்தவர் எம் பெருமானார் தாமினிதாய் உரையும் இடம் விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்க சென்று ராமர் காப் புடைத்தவனே பொருதழித்தான் புள்ளிருக்கும் வேலோரே. விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்க சென்று ராமர் காப் புடைத்தவனை பொருதழித்தான் புள்ளிருக்கும் வேலூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ராமபிரானுக்காக ராவணனை அடத்தவன் என்று இந்த ராமாயண வரலாற்றை சொல்கிற பாடலாக இந்த பாடல் சொல்வார்கள். வாழ்க. கடைசி இறுதியாக செடியாய உடல் தீர்ப்பான். வாங்க முனுசாமையா வாங்க ஐயா. நம. திருச்சிற்றம்பலம். செடியாய உடல் தீர்ப்பான தீவினை கோர் மருந்தாவான். செடியாய உடல் தீர்ப்பான தீவினை கோர் மருந்தாவான். பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை. கடியார்ந்த பொழிக்காடில் கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறு பிறப்பே. மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறு பிறப்பே. செடியாய உடல் தீர்ப்பான். இந்த உடம்பு செடி என்றால் நோயின்னு பேரு. அந்த நோய் என்பது உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் உண்டு. அந்த நோய்களை எல்லாம் தீர்க்கவல்ல. ஏன்னா வைத்தீஸ்வரன் அல்லவா. அதனாலே செடியாய உடல் தீர்ப்பான்
தீவினைக்கு அவனே மருந்தாவான். நோய்க்கு மருந்தாக அவன் வைத்தியம் பண்றவனாக மருந்து தருபவனாக இருக்கிறான். அந்த பெருமானை கொடியாடிக்கு அவன் திருநீற்றை அணிந்து இருக்கிறான். அந்த திருநீரே நமக்கு மருந்தாகவும் மந்திரமாகவும் என்ற வகையிலே கொடியாடிக்கு அடிமை செய்கிற புள்ளிருக்கு வேடூராக திகழ்கிறது. அந்த கடியார்ந்த பொழிச்சோலை கவுனியன் சம்பந்தன் இந்த வைத்தீஸ்வரனை பாடிய அந்த ஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தை ஓதினால் எப்படி ஓதணும்? மடியாது சொல்ல வல்லார். மடியாது எந்த விதமான சோம்பேத்தனம தினமும் காலையில இருந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்து திருமுறை தமிழோசையிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று மடியாது சொல்ல வல்லார்க்கு மறுபிறப்பு இல்லை என்று சொல்ற, அடுத்த பிறவி இல்லை என்று சொல்கிறார். அதனால பதிகப்பலன் சொன்னா இந்த மாதிரி பதிகப்பலன் நம்ம வேற எதையோ எல்லாம் பதிகப்பலன் எதையோ பாடினுக்கிறோம். அதனால அடுத்த பிறவி இல்லாத பதிகமாக இதை சொல்கிறார். மடியாது கற்றுவல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பதிகத்தை அந்த கல்லார்ந்த பூங்கொன்ற பதிகத்தை பாடினால் நமக்கு அடுத்த பிறவி இல்லை என்று ஞான சம்பந்த பெருமான் உறுதியிட்டு அறுதியாக சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான். அவனுடைய நோயை தீர்ப்பான், அந்த நோய்க்கான மருந்தாக இருப்பான். அந்த நோய்க்கான மருந்தாகிய திருநீற்றை தன்னுடைய உடலிலே பூசி நம்மையும் பூச வைப்பான். அப்படி பூசியிருக்க அந்த பூசுரனாகிய ஞான சம்பந்தன் சொன்ன இந்த தமிழை மடியாது கற்று வல்லார். எந்த விதமான இது இல்லாமல் சோர்வு இல்லாமல் நாளும் பாடினால் நம்முடைய அடுத்த பிறவிக்கு வழி இல்லாமல் செய்வான், மறுபிறப்பு இல்லாமல் செய்வான் என்று சொல்கிற பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. இதோட செய்யலாம். நன்றிங்க ஐயா. இது வந்து பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லலாம். கண்டிப்பாங்க ஐயா. வாங்க சாமி. இருக்கீங்களா? ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ராணி அம்மா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. மூன்றங்கு இலங்கு நயனம் தன் மூவாத பாண்டங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு தங்கி நின்றுருவும் உத்தர கோசமங்கை தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு நடனம் நடை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. இருக்காருங்க ஐயா. வாழ்த்து நேத்து நீங்க சொல்லி கொடுத்தீங்களாமே? நான் சொல்லிவிட என் குருநாதர் எனக்கு கத்து கொடுத்தாரு. நான் எங்க சொன்னேன்? எனக்கு என்ன தெரியும்? சரிங்க. நேற்று சாயந்தரத்துல தருவானை சிலையது வெஞ்சிலையா. சரிங்க சரிங்க. வாங்க சாமி செய்ய வாங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் பாடலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யதுமோர் குறைவிலை கண்ணினள் அகுதுரும் கழுமல வலனக பெண்ணினல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையதுவும் சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரம புறத்தருமணியை அடி பணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது வைக மைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆக என்னுடைய குருநாத சொல்லிக் கொடுத்த அந்த பாட்டு, அந்த பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் என்பது அருளியல் நிலையிலே நாம் அந்த சிவபோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிற பாடல். நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய திருவடை அடைய வேண்டும் என்ற அந்த அருளியல் நோக்கிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தர் வாக்காலே இதை சொல்லி வாழ்த்து சொல்லணும்னு அவங்க சொல்லுவாங்க. அது நேற்று பாடப்பில் அது வந்ததுனால அதை நான் நினைவூட்டினேன். வாழ்க வாழ்க அப்படி சொல்லி வாழ்த்துதல் நம்முடைய பண்டைய மரபுன்னு சொல்லுவாங்க. திருமுறை நெறியிலே எதை செய்தாலும் திருமுறையிலே செய்த வகையிலே அந்த திருமுறை நெறியிலே வாழ்த்துதல். நாம் அந்த பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் என்ற சிவபோகத்தை பெற வேண்டும். அதே மாதிரி நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய பெருமானுடைய திருவடி நிழலிலே பேரின்பம் காண வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா, இது அற்புதமான விஷயம். நீங்க இந்த பாடசாலைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல உங்களை ஒரு முதல்வரா போட்டு இந்த மாதிரி ஒழுக்கங்களை கொஞ்சம் நீங்க அரங்களை கொஞ்சம் அழகா தொகுத்து நீங்க உங்க அடுத்த தலைமுறைக்கும் ஏதாவது செஞ்சுட்டு போங்கய்யா. நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சிருந்தீங்கன்னா எப்படி செய்யுங்க? அது தப்பு இல்லைங்களா? நீங்க எல்லாருக்கும் ஒரு ஒளியா இருக்கணும். நீங்க இப்போ ஒரு நேத்து வந்த பிறகுதான் அந்த வாழ்த்து சொல்றீங்க, தமிழ் முறைப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அந்த குழந்தைங்க எல்லாம் தமிழ் முறைப்படி வரணும்னு சொன்னா நேரம் வாய்க்கும் போது வெளிப்படும். நம்மளா எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றதுக்காக சொல்லல. நேரம் வாய்க்கிற போது அது வெளிப்படும். கேள்வி கேட்கிற போது பதில் வரும். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க ஐயா. எனக்கு ஆசைங்க ஐயா, பாடசாலை மாதிரி ஒண்ணு தயார் பண்ணணும்னு. அதுல நீங்க முதல்வரா இருங்க சாமி. நமக்கு இருக்குது எல்லாமே நிறைவேற முடியாது. வாழ்க்கை சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாங்க. நிச்சயங்க ஐயா. பள்ளி பாடத்திட்டங்களை வகுத்து தமிழ் முறைப்படி எப்படி இப்ப நாம இங்க செய்யறது இதுவே ஒரு பாடசாலை தான். இதுலயே நான் முன்னேறதான் நடத்துறேன். அதனால கவலைப்படாதுங்க. இதை நம்ம நிறைய பேர் போட்டு கேட்கணும். போட்டு கேட்டு நம்ம என்ன செய்திகள் சொல்ல தெரியும் அந்த செய்திகள்லாம் தொகுத்தாலே அது ஒரு பெரிய செய்தியா மாறிடும். இல்லாம இத ரிப்பீட் பண்ணி போட்டு கேட்கணும். அதான் முன்சமையோட சொன்னாங்க. இதோட நிறுத்தக்கூடாது. யூடியூப்ல நிறைய பேர் போட்டு பார்க்கணும். நேரம் கிடைச்சல மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம என்ன படிச்சோம் என்ன பாடணும்னு கேட்டா அதுல நிறைய செய்திகள் வரும். இதெல்லாம் தொகுத்தாலே அது ஒரு பெரிய இதாயிடும். உண்மைதாங்க ஐயா. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாலே அது பாடசாலை தான். இந்த பாடசாலையில பயின்றவர்கள் நிச்சயம் ஒரு நல்ல மாணவர்களாக வெளியில இருப்பாங்க. எங்க போனீங்கன்னா இங்கதான் நாங்க கத்துக்கிட்டோம்னு சொல்றதுக்கான ஏற்பாடு நடக்கணுங்க ஐயா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு வருகிற நண்பர்களுக்கு வணக்கம். 12ஆம் தேதி நிகழ்ச்சியெல்லாம் வரலையா? 12ஆம் தேதி இரவு நிகழ்ச்சி 12, 13 வரல. கார்த்திகேயனோட நின்று போச்சியா, கேட்க முடியல. மறுபடியும் போடுங்க ஐயா. 11ஆம் தேதி நீங்க காலையில் நிகழ்ச்சி கேக்குறீங்களா மாலையில் நிகழ்ச்சி கேக்குறீங்களா? இரவு நிகழ்ச்சி 11 மணிக்கு தான் வந்திருக்கு. ரெக்கார்ட் ஆயிருக்கு. வரல, எங்களுக்கு வரல. கார்த்திகேயனோட சிகாரத்தர் உமையால் தொண்ணூறுல பாருங்கம்மா, நான் போட்டிருப்போம் பாருங்க. இரவு நிகழ்ச்சின்னு போடலையா? வரலையா எங்களுக்கு. நான் அது அனுப்பிடுறேன் ஐயா. 11, 12 போட்டுறேன். நம்ம திருச்சிற்றம்பலம். அதே போல 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அடியாரெல்லாம் கூடி நீங்க சொன்னீங்கல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதை கேமரா வச்சு நல்லா ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம ஒளிபரப்புனா நல்லா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாதம் நிச்சயம் ஒன்று கூடல். ஆமா ஆமா அடியார் தரிசனம் ஆண்டவன் தரிசனம். ஆமா ஐயா சொல்லுவாரு. அந்த வகையில் ஏற்பாடு பண்ணணும். இறைவன் திருவருள் கூட்டி வைக்கணுமே. ஆமா நிச்சயம் சாமியோட அருள் இருந்தா நிச்சயம் நடக்கும். நம்முடைய வகுப்பே ஒரு பெரிய பாடசாலை அமையணுன்றதுதான் அடியனுடைய விருப்பம். நிச்சயம் எல்லா விஷயங்களும் ஐயா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அவரு ஒண்ணு விடாம அந்த பூமிக்கு சொல்லிட்டு போகணுன்றது என்னுடைய ஆசை. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வுதரம் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே 2ஆம் திருமுறை ஞானசம்பந்தரை ஏற்ற 2ஆம் திருமுறை தற்போது பார்த்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நடத்திய ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இரவு சந்திப்பேன்.